ஓகே, இப்போ நான் வந்து அதுக்குண்டான விளக்கத்தை வந்து நான் சொல்லிடுறேன். ஏன்னா நம்ம என்னோட பாயிண்டில் நான் சொல்ல வேண்டிய விஷயங்கள்லாம் சொல்லிடுவோம். ஏன்னா அப்போ தான் வந்து மீட்டிங் முடிக்கிறதுக்கு வசதியாக இருக்கும். இப்போ நான் வந்து மெயின் ஜெட்டு, ஸ்லோ ஸ்பீடு ஜெட்டு ரெண்டே பற்றி பேசியிருந்தேன். இந்த ஜெட்டு வந்து மாறும்போது என்ன நடக்கும் அப்படின்றத நம்ம வந்து ஃபஸ்ட்டு பேசிடணும். இப்போ இதில் வந்து பார்த்தீங்கன்னா இந்த எல்லா கார்பரேட்டர்லையுமே வந்து ஒரு முக்கியமான விஷயத்தை எல்லாருமே நோட் பண்ணிங்களா என்னன்னு தெரியல. நான் ஒரு கேள்வியாகவே வந்து கேட்டிருந்தேன். அந்த கேள்விக்கு நிறைய பேர் வந்து பதில் சொல்லியிருந்தீங்க. ஆனால் முக்கியமான பாயிண்ட்டை வந்து சொல்ல மறந்துட்டீங்க. ஏன்னா கார்பரேட்டரை பொறுத்த வரைக்கும் இந்த எவாப்ரேஷன் பண்ணுற வேலையை வந்து இந்த ஜெட்டும் பார்க்குது. அதே சமயமும் இந்த கார்பரேட்டருக்குள்ள இந்த ஸ்லைடு உட்கார்ற இடத்துல வந்து பார்த்தீங்கன்னா ஒரு முகுடு போன்ற அமைப்பு வந்து இருக்கும். ஒரு அது என்ன சொல்றது, ஒரு வளைவான அமைப்பு. ஒரு நிமிஷம் இருங்க. இந்த கார்பரேட்டர்ல வந்து பார்த்தீங்கன்னா இப்படிதான் கார்பரேட்டர் இருக்கு அப்படின்னா இந்த கார்பரேட்டர்ல வந்து ஒரு முகடு போன்ற அமைப்பு இருக்கும். இப்படி வளைவான அமைப்பு இருக்கும்ல, ஓகேங்களா? அது என்ன சொல்றது, இந்த ஒரு பைப் இப்படி, இந்த பைப்பை வந்து இப்படி அமுக்குனா எப்படி இருக்கும், அந்த மாதிரி வந்து ஒரு வந்து ஸ்லைடு கிட்ட இருக்கும். ஒரு இப்படி இருக்கிற பைப்பா நம்ம நசுக்குனோம்னா எப்படி இருக்குமோ அந்த ஒரு அமைப்பு வந்து நம்ம ஒவ்வொரு கார்பரேட்டர்லையும் இருக்கும். அந்த இடத்துக்கு பேர் வந்து வெஞ்சுரி அப்படின்னு பேரு. அந்த வெஞ்சுரி எஃபெக்ட்னால தான் வந்து இந்த கார்பரேட்டர் வந்து பர்ஃபெக்டாக வந்து வேலை செய்யுது. அந்த கார்பரேட்டர் தேயக்கூடிய இடத்துல வந்து பார்த்தீங்க அப்படின்னா இந்த வெஞ்சுரியும் ஒன்று, இந்த கார்பரேட்டர் காற்று போகக்கூடிய ஸ்லோ ஸ்பீடு ஏர் ஹோல்ஸு, ஸ்லோ ஸ்பீட் ஜெட் ஏர் ஹோல்ஸு, மெயின் ஜெட் ஏர் ஹோல்ஸு, அப்புறம் வந்து கார்பரேட்டர் போகக்கூடிய ஏர் ஹோல்ஸ் முழு பாதை, அடுத்து வந்து ஏர் ஸ்க்ரூவில் வந்து கனெக்ட் ஆகிற பாதை, இது எல்லாமே வந்து தேயக்கூடிய பகுதி. இது எல்லாமே தேய என்ன ஆகும் அப்படின்னா அதோட ஹோல் வந்து மைக்ரான் அளவு, ரொம்ப மைக்ரான் அளவு டிஃபரன்ஸே வரும். இந்த மைக்ரான் அளவு டிஃபரன்ஸ் வரும்போது என்ன ஆகும்னா கண்டிப்பாக மைலேஜ் வந்து அஃபெக்ட் ஆக தான் செய்யும். அதனால தான் வந்து பார்த்தீங்கன்னா ஒரு கார்பரேட்டர் வந்து மேக்சிமம் வந்து 1,00,000 கிலோமீட்டர் தான், அல்லது 1,00,000 கிலோமீட்டர் கன்ஃபார்மாக சூப்பராக ஓடும். ஆனால் சூப்பராக ஓடுன்னு சொல்ல முடியாது. அதோட வேலையை வந்து ஒரு 60,000 70,000த்துலேயே கொஞ்சம் கொஞ்சமாக அதை வந்து பெர்ஃபார்மன்ஸ் வந்து குறையிறத பார்க்கலாம். ஒரு சில கார்பரேட்டர் வந்து பர்ஃபெக்டாக வேலை செய்யும். ஏன்னா அதோட டயமீட்டர் வந்து கொஞ்சம் வந்து யாருமே அதிக டிஸ்டர்ப் பண்ணாமல், அதிகமாக கார்பரேட்டர் க்ளீன் பண்ணாமல், ஏன்னா இப்போ வர்ற எத்தனாலில் வந்து ரவி சொன்ன மாதிரி க்ளீன் பண்ணி தான் ஆகணும். ஆனால் முன்னாடி இருக்கிற பெட்ரோல்லாம் நம்ம வாகனங்களில் இருக்கிற கார்பரேட்டர்லாம் நம்ம அடிக்கடி க்ளீன் பண்ணியிருப்போம். சர்வீஸ் வந்து நம்ம பெட்ரோல் பிரச்சனை இருக்குது, மைலேஜ் கிடைக்கலன்னு பிரச்சனை இருக்குது, லீக்கேஜ் பிரச்சனை இருக்குது அப்படின்ற வண்டிகளுக்கு மட்டும் நீங்கள் வந்து க்ளீன் பண்ணுங்கள். ஏன்னா நம்ம கஸ்டமர் வந்து க்ளீன் பண்ணிட்டீங்களான்னு கேட்டால் கூட வேறு வழி இல்லாமல் போய் சொல்லுங்கள். கஸ்டமருக்காண்டி நீங்கள் வந்து அந்த வண்டியை க்ளீன் பண்ணணும், நல்லா இருக்கிற வண்டியை க்ளீன் பண்ணணும் அவசியம் கிடையாது. அதே கஸ்டமர் வந்து நாளைக்கு வந்து நீ என்னப்பா பண்ண, நல்லா தான் ஓடிக்கிட்டு இருந்துச்சு, இப்போ வந்து மைலேஜ் கிடைக்கலன்னு சொல்லி அப்படியும் பேசுவாங்க. அதனால நமக்கு தான் தெரியும் அந்த வண்டிக்கு வந்து என்னென்ன பண்ணணும் அப்படின்ட்டு. அதனால இப்போ என்னோட கேள்வி, இப்போ நான் என்னோட மெயின் பாயிண்ட்டுக்கு வர்றேன். இந்த மெயின் ஜெட்டு, ஸ்லோ ஸ்பீட் ஜெட்டு ரெண்டும் வந்து கரெக்டான நம்பர் வந்து போடணும். அந்த நம்பர் வந்து போடலை அப்படின்னா ஏன் வந்து இந்த காமிக்கிறேன் உங்களுக்கு, அந்த ஜெட்டோட நம்பர் காமிக்கிறேன். இது என்ன வண்டின்றதும் போதும் காமிக்கிறேன் உங்களுக்கு. இப்போ உங்களுக்கு வந்து இந்த ஸ்ப்ளெண்டரில் ஒரு நிமிஷம், இப்போ உங்களுக்கு வந்து ஸ்ப்ளெண்டர் ப்ளஸ்ன்னு வச்சுக்கோங்களேன். இப்போ அந்த ஸ்ப்ளெண்டர் ப்ளஸ் வந்து நம்ம ஓப்பன் பண்ணுறோம். உங்களுக்கு நான் வந்து காமிக்கிறேன், அந்த படம் காமிக்கிறேன். இப்போ இந்த ஸ்ப்ளெண்டர் ப்ளஸில் ஓல்டு மாடல், இப்போ நான் காமிக்கிறது வந்து ஸ்ப்ளெண்டர் ப்ளஸ் ஓல்டு மாடல். இந்த ஓல்டு மாடலுக்கு வந்து 105, மெயின் ஜெட்டோட நம்பர் வந்து 105, ஸ்லோ ஸ்பீட் ஜெட்டோட நம்பர் வந்து 35. இப்போ இதை வந்து நீங்கள் மாற்றினீங்க அப்படின்னா பெர்ஃபார்மன்ஸ் வந்து குறையும் அப்படின்னு சொல்லி நான் வந்து சொல்லியிருந்தேன். மைலேஜில் வந்து டிஃபரன்ஸ் வருது அப்படின்னு சொல்லி கனகராஜ் சொல்லியிருந்தாரு. இது ஏன் வந்து டிஃபரன்ஸ் ஆகுது அப்படின்றது காரணம் வந்து என்ன அப்படின்னு பார்த்தீங்கன்னா இந்த வெஞ்சுரி எஃபெக்ட்னு நான் வந்து சொன்னேன் பார்த்தீங்களா. ஒவ்வொரு கார்பரேட்டருக்குமே ஒரு வெஞ்சுரி எஃபெக்ட் இருக்குது அப்படின்னு சொல்லியிருந்தேன்ல. இந்த மெயின் ஜெட்டு, இந்த ஸ்லோ ஸ்பீடு ஜெட்டு, அப்புறம் வந்து இந்த நீடில் கிளிப்பு பொசிஷன் சொல்லி உங்களுக்கு தெரியும். இந்த மேலேருந்து
மூணாவது கிளிப்பில் வந்து போட்டிருப்பாங்க டிஃபால்ட்டாக. அந்த கிளிப்போட பொசிஷனு அதுதான் வந்து அந்த ஸ்லைடு நீடில் வந்து உட்காரக்கூடிய இடம். இது எல்லாம் பர்ஃபெக்டாக கரெக்டாக அதோட நம்பரில் எல்லாமே கரெக்டாக இருந்துச்சு அப்படின்னா நம்ம கேட்குற மைலேஜ் வந்து நம்ம எதிர்பார்க்கலாம். நீங்கள் டியூன் பண்ணிங்கன்னா பர்ஃபெக்டாக வந்து அந்த டியூனிங் வந்து இருக்கும், மைலேஜ் வந்து பக்காவாக இருக்கும். நம்ம அந்த ஸ்லைடு நீடில் பொசிஷனை மாற்றி போட்டாலோ இந்த மெயின் ஜெட் ஸ்லோ ஸ்பீட் ஜெட்டோட நம்பரை மாற்றி போட்டாலோ அதுக்கு தகுந்த மாதிரி டியூன் பண்ணணும். ஆனால் அது அந்த ஒரிஜினலாக இருக்கக்கூடிய அந்த இது வந்து இருக்காது. ஏன்னா கம்பெனியில் வந்து இந்த வெஞ்சுரியோட டயாமீட்டருக்கு இந்த ஜெட்டு தான் போடணும், அப்படி போட்டால் தான் இவ்வளோ மைலேஜ் பர்ஃபெக்டாக கிடைக்கும் அப்படின்ற மாதிரி டிசைன் பண்ணியிருப்பாங்க. ஓகேங்களா? அப்போ வந்து இதை நம்ம மாற்றி போடும்போது மைலேஜ் வந்து கண்டிப்பாக ட்ராப் ஆக தான் செய்யும், அடைக்கிற ப்ராப்ளம் வரத்தான் செய்யும். என்ன தான் நம்ம டியூன் பண்ணாலும் அந்த ப்ராப்ளம் வரும். ஏன்னா நீங்கள் நிறைய பேர் வந்து பார்த்துருப்பீங்க, சார் என்ன தான் டியூன் பண்ணாலும் வண்டி வந்து அடைச்சி தான் சார் போகுது அப்படின்ட்டு. ஏன்னா அதுக்கு முன்னாடி நீங்கள் இதெல்லாம் நீங்கள் ப்ராப்பராக பார்த்துருந்தீங்க அப்படின்னா உங்களுக்கு வந்து அந்த ப்ராப்ளம் வந்து வராது. நான் இன்றைக்கும் நிறைய கார்பரேட்டர் வந்து நம்ம வேலை பார்த்து அந்த கார்பரேட்டர் தூக்கி நம்ம வந்து கிடப்பில் போடுறோம். ஏன்னா ஒரு கார்பரேட்டர் தூக்கி கஸ்டமருக்கு நீங்கள் மாற்றுறதுக்கு முன்னாடி, ஏன்னா அந்த கார்பரேட்டர் வந்து நீங்கள் எடைக்கு போட்டிங்கன்னா வெறும் 150 ரூபா கூட வரலாம், மேபி 150 ரூபா 50 ரூபா வைங்க, இல்லை 150 ரூபா வைங்க. ஆனால் கஸ்டமருக்கு வந்து அது ஒரு பெனிஃபிட்டா அப்படின்னு பார்த்தீங்க அப்படின்னா நீங்கள் கம்பல்சரியாக அந்த கார்பரேட்டர் ஒன்றுமே பண்ண முடியாதுங்க. ஜெட்டும் மாற்றி பார்த்துட்டேன், நம்ம சொல்கிற மாதிரி 105 மாற்றி பார்த்துட்டேன், ஸ்லோ ஸ்பீட் ஜெட்டு 35 மாற்றி பார்த்துட்டேன், ஏர்ஸ்கில் டியூன் பண்ணி பார்த்துட்டேன், எல்லாமே பண்ணியும் அது ஒர்க் அவுட் ஆகலை அப்படின்னா மட்டும் நீங்கள் அந்த கார்பரேட்டர் மாற்றுங்க. அதர்வைஸ் வந்து நீங்கள் அந்த கார்பரேட்டர் மாற்றணும் அவசியமே கிடையாது. முடிந்த வரைக்கும் கஸ்டமருக்கு வந்து ப்ராஃபிட்டாக இருக்கிற மாதிரி பண்ணிங்கன்னா அடுத்து நீங்கள் ஒரு இன்ஜின் ஒர்க்கு கேட்டால் கூட அவர் வந்து ஓகே பண்ணிடுவார். ஓகேங்களா? இது எல்லாருக்கும் தெரிஞ்ச விஷயம் தான். நான் தெரிஞ்ச விஷயத்தை நம்ம வந்து சொல்லணும்னு இது இல்லை, உங்கள் எல்லாருக்குமே தெரியும். ஓகே, நான் சொல்ல வேண்டிய கருத்துக்களை வந்து சொல்லி முடிச்சிட்டேன். இப்போ உங்களோட பகுதி, நீங்கள் பேசி முடிங்க, நம்ம அதோட முடிச்சுக்கலாம். ஓகே, சொல்லுங்கள், கை தூக்குனவங்களாம் பேசுங்க. சொல்லுங்கம்மா. அதான் கார்பரேட்டர் கிளீன் பண்ணுவாங்க, அந்த கிரைட் போர்ட கிளீன் பண்ணாலே போதும். நான் வந்து சர்வீஸ் பண்ணும்போது அந்த கிரைட் போர்டு முன்னாடி கார்பரேட்டர் கிளீன் பண்ணுவேன். ஏர் வாஷர் கட்டி பார்ப்பேன், ஃபுல்லாக பிளாக்காக இருந்த மட்டும் தான் கார்பரேட்டர் அடிக்கடி கிளீன் பண்ணுவார். இதுதான் ஒரிஜினலோட டிசைன். ஓகேம்மா, ஓகே, ரொம்ப நன்றி. அந்த டிசைனில் சிபி கார்பரேட்டர் கிளீன் பண்ணுவாங்க, சிபி கார்பரேட்டர் கிளீன் பண்ண மாட்டாங்க. ஆமாம், டைப்போட கிளீன் பண்ணுவாங்க. இல்லை, சிவி கார்பரேட்டர்லேயே நான் சிவி கார்பரேட்டர் வந்து எடுக்கலை, வேணா உங்களுக்கு அதை காமிக்கிறேன். சிவி கார்பரேட்டரில் வந்து பார்த்தீங்கன்னா அந்த டயஃப்ராம் வந்து ஹார்ட் ஆயிரும். நாளடைவில் அந்த பெட்ரோல் வந்து பட்டு அந்த டயஃப்ராம் வந்து ஹார்ட் ஆயிரும். அந்த டயஃப்ராம் ஹார்ட் ஆனாலும் உங்களுக்கு சரியான ரெஸ்பான்ஸ் வந்து இருக்காது. நீ ஆக்சிலேட்டர் கொடுத்தீங்கன்னா கொஞ்சம் லேட்டாக தான் வந்து பிக்கப் ஆகும். ஆமாம், சிபி கார்பரேட்டர் கிளீன் பண்ணுவாங்க, சிபி கார்பரேட்டர் அவற்றை கிளீன் பண்ணுவாங்க. சிபி கார்பரேட்டர் கிளீன் பண்ணால் டயாஃப்ராம் இருக்கு, அந்த எல்லாமே இருக்குன்னு பயப்படுவாங்க. சிபி கார்பரேட்டர் கிளீன் பண்ணுவாங்க. ஆனால் ஒரிஜினல் ரியாக்ஷன் நான் வந்து டிவிஎஸ் ட்ரெயினிங் மெக்கானிக், எக்ஸ்பர்ட் மெக்கானிக்காக இருந்தேன். எனக்கு கம்பெனியில் ட்ரெயினிங் கொடுத்து என்னன்னா கார்பரேட்டரை அடிக்கடி கிளீன் பண்ணக்கூடாது. கார்பரேட்டர் கிளீன் பண்ணினா அதோட பெர்ஃபார்மன்ஸு ப்ளஸ் மைலேஜ் எல்லாமே குறையும். ஓகேம்மா, ஓகே 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 ஓகே. ஏன்னா எல்லாரும் பேசணும், ஏன்னா ஒருத்தரே பேசக்கூடாது, எல்லாருமே வந்து ஒரு 5 நிமிஷம் பேசிக்கோங்க. உங்களுக்கு அந்த சிவி கார்பரேட்டர் வந்து நான் காமிக்கிறேன் உங்களுக்கு, அதையும் பார்த்துக்கோங்க. பேசலாமா? பேசுங்க சார், பேசுங்க. அதாவது ஒரு பிளாட்டினாவுக்கு என்னமோ ஒரு கார்பரேட்டர் வந்து இந்த மாதிரி தொந்தரவு கொண்டிருந்தாரு. அது எவ்வளோ கிலோமீட்டர் ஓடி இருக்கிறாரா? நீங்கள் 25,000 கிலோமீட்டர் ஓடி இருக்கு. அதாவது புது வண்டி எடுத்து 25,000 கிலோமீட்டர் தான் ஓடி இருக்குது. ஆனால் வந்து வண்டி ஆஃப் ஆகுதில்ல, கம்ப்ரஷன் நல்லா இருக்குது, எதுவுமே மெனிஃபோல்டு எதுவுமே லீக்கேஜ் இல்லை, எதுவுமே லீக்கேஜ் இல்லை. ஆமாங்க. அதுக்கு வந்து நீங்கள் வந்து ஒன்று யூஸ் பண்ணி பார்க்கலாம். வந்து இந்த எல்லாம் போட்டு பார்த்துக்கிட்டேன். அது வந்து 2-3 தடவை கொதிக்கிற அளவுக்கு தண்ணி வரும். அடுத்த
அடுப்பில் வச்சுட்டு கார்பெட்டில் இருக்கிற ஏர் ஸ்க்ரூ க்ளோஸ் ஸ்க்ரூ எல்லாமே கழட்டிட்டு அந்த கார்பெட்டில் மட்டும் நல்லா கொதிக்கிற தண்ணியில் வந்து ஆல்கிலீன் சாம்பு வந்து ரெண்டு பாயிண்ட் கிழிச்சு ஊற்றிட்டு 1 லிட்டர் தண்ணி ஊற்றி அந்த கார்பெட்டில் 3 வரைக்கும் நல்லா கொதி விடணும். கொதி விட்டோன்னே அது ஆட்டோமேட்டிக்காக உங்களுக்கு வந்து கரெக்டாக வரும்னே எனக்கு கணிப்பு. நாங்கள் செஞ்சுட்டு இருந்தோம் அந்த வேலையெல்லாம். புல்லட்டுக்குலாம் பார்த்தீங்கன்னா 83 வந்த வண்டி கார்பெட்டர்லாம் இன்னும் ஓடிட்டு இருக்குது. அது மாதிரி தான் செஞ்சு போட்டுக்கிறேன். ட்ரை பண்ணி பாருங்க. ஓகே சார், நல்ல ஒரு அருமையான ஒரு தகவல் சொன்னீங்க. ஓகே, வேற யாராவது பேசுறீங்களாமா? நம்ம மீட்டிங்கோட சொல்லுங்க சொல்லுங்க சார். ஆக்டிவா டியோ கார்பெட்டர்ல மேனிஃபோல்டு வருதுல்ல? ஆமா. இன்சுலேட்டர் முன்னாடி ஒரு பேக்கிங் வருது கேஸ் கட்டர். ஓகே. அந்த ஏரியாவில் வந்து ஒரு பேசேஜ் மாதிரி வரும், ஏர் பேசேஜ். அதோட ஒர்க் என்ன சார்? என்னப்பா புரியல? மேனிஃபோல்டு வருது இல்லை சார்? மேனிஃபோல்டில் இன்சுலேட்டர் வருது இல்லை, கட்டர் கார்பெட்டர். ஆமாம் ஆமாம். அதுக்கு முன்னாடி ஒரு பேக்கிங் ஒன்று வருது இல்லை? ஆமாம். அந்த பேக்கிங் அந்த கார்பெட்டரில் பேக்கிங் முன்னாடி கார்பெட்டர் வருது இல்லை, அந்த ஃப்ரண்ட் போர்ஷன். ஆமாம். அதில் ஒரு ஏர் பேசேஜ் மாதிரி. அதுதான்மா. அது வந்து ஸ்கூட்டரில் வந்து பார்த்தீங்க அப்படின்னா, நான் தான் சொன்னேன்ல இந்த வெண்ட் ஹோல்னு சொல்லி சொன்னேன் பார்த்தீங்களா? அந்த வெண்ட் ஹோலில் வந்து தான் வந்து கார்பெட்டரே சுவாசிக்கும். அந்த நீங்கள் அந்த இடத்த அந்த ஏன்னா அந்த ஸ்கூட்டர் கார்பெட்டரில் பார்த்தீங்கன்னா இந்த கீழே வந்து அந்த ஹோல் வழியாக அப்படி அந்த ஃப்ளாஞ்ச் வழியாக ஏறி அதுக்கப்புறம் அந்த ஹோல்ஸ் வழியாக கார்பெட்டரோட அந்த ஓரிங் போகிற இடத்துல ஒரு ஹோல் இருக்கும். அது வழியாக காற்று உள்ளே போய் திரும்ப வந்து கார்பெட்டர் கப்புக்கு கீழே போகும் அந்த ஹோல். ஓகேங்களா? அதுக்கு பேர் வந்து வெண்ட் ஹோல்னு சொல்லுவாங்க. ஓகேங்களா? அந்த ஹோல் வந்து அடைச்சிருக்க கூடாது. அதையும் நீங்கள் வந்து பேஸ்ட் போட்டு அடைச்சிடக்கூடாது. அந்த இடத்துல ஃப்ரீயாக தான் வந்து வந்துருக்கணும். அது தெரியணும் கேட்டேன். ஓகே, எல்லாருக்கும் தெரிஞ்சுக்கணும் அப்படிங்கிறதுக்காக கேட்டேன். ஓகேம்மா. ஒவ்வொரு கார்பெட்லேயும் சைடில் ஓட்டை கொடுத்துருப்பான். அந்த ஓட்டை அடைச்சிருச்சுன்னா கார்பெட்டுக்குள்ளார பெட்ரோல் இறங்காது. ஏன்னா நீங்கள் ஒன்றும் இல்லை, நீங்கள் கார்பெட்டர்லேயே வந்து நீங்கள் அந்த ஓட்டையை அடைச்சும் பார்க்கலாம். அல்லது வந்து அந்த வெண்ட் ஹோலை நீங்கள் அடைச்சிட்டிங்கன்னா வண்டி வந்து பெர்ஃபார்மன்ஸே மாறிடும், அடைக்கும், வண்டி ஆஃப் ஆயிரும், அந்த மாதிரிலாம் இருக்கும். ஏன்னா அதுதான் வந்து கார்பெட்டருக்கு சுவாசமே. அதுதான் உள்ள மூச்சு காற்று உள்ள இழுத்தா தான் நம்ம அது என்ன சொல்ல கடல்ல வந்து முங்கிக்கிட்டே போனோம்னா ஆக்சிஜன் டியூப் வந்து மேலே அப்படி வைக்கிறாங்கல்ல, அது மாதிரி அந்த டியூப் வந்து இருந்தால் தான் அந்த கார்பெட்டர் வந்து சுவாசிக்கும். ஏன்னா அந்த பெட்ரோல் வந்து அப்பதான் மேலே ஏறும். எல்லாருக்கும் தெரியணும்ன்றதுதான் சார் அந்த கேள்வி. ஓகே ஓகேம்மா. ஓகே ஓகே, ரொம்ப நன்றி. சில பேருக்கு தெரியாது, இது தெரிஞ்சுக்கிட்டு அந்த கொஸ்டின். ஓகே, தேங்க்யூ சார். கரூர்ல காட்டி வச்சேன். சொல்லுங்க. கம்பெனியில் வந்து ஸ்டாக் அதிகமாக வரும். ஸ்டாக் வந்த புதுசில் 40க்கு மேலே போனால் அடைக்கும், 40க்கு 60 அடைக்கும். டிவி ஸ்டோரில் ஒர்க் பண்ணேன். 40க்கு 60 போனால் அடைக்கும். ஓகே. என்னன்னு பார்த்தீங்கன்னா அந்த வெண்ட் ஹோலோட டீப் வந்து பெண்ட்ல விழுந்துருவான். சின்ன பெண்டு பண்ணி விழுந்துருவாங்க. ஓகே. டீப்பை புரிஞ்சுங்கன்னா சூப்பராக போகும். அந்த பெண்டு பண்ணி கொடுத்தனால வேக்கம் இழுக்கும்போது டீப் வந்து அடைச்சிக்கும். ஓகே. வண்டி சரியா போகாது. ஓகே. நான் வந்து அந்த கம்மியில் அப் பண்ணேன். இந்த டீப்பை புரிஞ்சிங்கன்னா சூப்பராக போகும். ஓகே. டீப்பை புரிஞ்சிங்கன்னா அடைச்சி போகும். அடைச்சது தான் போகணும். அந்த டீப்பை புரிஞ்சிட்டு நேஷனல் டீப்பை சொல்லி கொடுப்போம். ஓகே. அதுக்கு பேர் வந்து வளிமண்டல் இல்ல. ஓகே, அது பேர் வளிமண்டல அழுத்தம் சொல்லுவாங்க. அந்த வளிமண்டல அழுத்தம் கார்பரேட்டருக்குள்ள போனா தான் உள்ள இருக்கிற பெட்ரோல் வந்து மேல ஏத்தி கொடுக்கும், லிஃப்ட் பண்ணி கொடுக்கும். என்ன வசதினா நம்ம கூப்போ சேர்த்தோம்னா நரம்புல கூப்போ சேர்க்கும்போது ஒரு நர்ஸ் வந்து ஊசி சொல்லுவாங்க. ஆமா ஆமா, ஊசி சொல்லுவாங்க. ஆமா, அந்த கான்செப்ட் சேம் அதான். ஓகே ஓகே, வெரி குட். எல்லாரும் கிளியரா புரிஞ்சுக்கிட்டாங்க. அப்ப நான் இன்னொன்னு சொல்றேன். இந்த டாக்கோமீட்டர் வந்து வேணும்னா இந்த சாஸ்தா நம்பர்ல கேட்டு வாங்கிக்கோங்க. இந்த டாக்கோமீட்டர் பயன்படுத்தி நீங்க டியூன் பண்ணி பாருங்க. இது 2 ஸ்ட்ரோக்குக்கும் 4 ஸ்ட்ரோக்குக்கும் நல்லாவே வேலை செய்யும். இதை வச்சு நீங்க டியூன் பண்ணி பார்த்தீங்க அப்படின்னா மைலேஜ் வந்து அக்யூரேட்டா கிடைக்கும். நான் ஒரு வண்டி லைவா வந்து என் கடையில இருக்கு. இந்த டாக்கோமீட்டர் டியூன் பண்ணி உங்களுக்கு வந்து 5% கொடுத்தாலே வந்து உங்களுக்கு 40 ஸ்பீடில் போகும். நீங்கள் வேணால் என் கடைக்கு வந்து யாராலும் வரலாம், வந்து ஓட்டி பார்க்கலாம் அந்த வண்டி. அவ்வளோ சூப்பராக இருக்குது இந்த டாக்கோமீட்டரை பயன்படுத்தி. நான் அதை வாங்குறதுக்காண்டி சொல்லலை, இதெல்லாம் தெரிஞ்சு வச்சுக்கோங்க. ஏன்னா எனக்கு வந்து வாழ்நாள் ஆசையில் இதை வாங்கணும்னு ஆசை. நம்ம மெக்கானிக்காக இருக்கோம். இது வந்து என்ன பிஸ்டனோட ஆர்பிஎம் வந்து
1250 வந்து மினிமம் ஆர்பிஎம் இருக்கணும் அப்படின்னு சொல்கிறாங்களே, அந்த நம்ம ஏஸ்க்ரூ டியூன் பண்ணும்போது அந்த ஆர்பிஎம் வந்து ஒரு புள்ளி கூட மாறக்கூடாது. அந்த அளவு பர்ஃபெக்டாக அந்த ஆர்பிஎம் கணிக்கணும்னா இதில் வந்து நம்ம கணிக்கலாம். ஓகேங்களா? இது வேணும் அப்படின்றவங்க வந்து வாங்கிக்கோங்க. ஏன்னா வந்து நீங்கள் அதை இந்த கார்பரேட்டரை வந்து நீங்கள் வந்து டியூன் பண்ணி பார்க்கும்போது நீங்கள் அந்த ஒரு வித்தியாசத்தை வந்து கண்டுபிடிக்கலாம். கார்பரேட்டரை பற்றி நிறையா பார்த்துட்டோம். அதே மாதிரி இந்த கார்பரேட்டரில் வந்து அந்த மெயின் ஜெட்டோட நம்பரு, ஸ்லோ ஸ்பீட் ஜெட்டோட நம்பர்லாம் வந்து நீங்கள் மாற்றாதீங்க. அப்படி ஏதாவது உங்களுக்கு ஹீரோவில் உங்களுக்கு வேணும் அப்படின்னா சொல்லுங்கள், நான் உங்களுக்கு ஷார்ட் வந்து நான் எடுத்து அனுப்புகிறேன். உங்களுக்கு வந்து அது ஏதாவது ஹெல்ப் கேட்டிங்கன்னா கேளுங்க. ஏன்னா அவர் கனகராஜ் கேட்டார், அவர் ஒரு வண்டி கேட்டார், நான் கிளாமரில் இருக்கிற அனைத்து மாடலும் வந்து எடுத்து கொடுத்துட்டேன். அது மாதிரி உங்களுக்கு ஏதாவது வேணும்னாலும் கேளுங்க. என்னோடய கான்டாக்ட் நம்பர் நோட் பண்ணி வச்சுக்கோங்க. இதுதான் என்னோடய வாட்ஸ்அப் குரூப்பு. இந்த வாட்ஸ்அப் குரூப்பில் நிறைய தகவல் வந்து வந்துக்கிட்டே இருக்கும். ஜாயின் பண்ணணும் அப்படின்னா நீங்கள் ஜாயின் பண்ணிக்கலாம். ஓகேங்களா? என்னோடய கான்டாக்ட் நம்பர் நோட் பண்ணிக்கோங்க, 9095164422. இதில் நீங்கள் வாட்ஸ்அப்புக்கு லிங்க்கு கேளுங்க, உங்களுக்கு நான் வந்து அனுப்புகிறேன். ஓகே ஓகே, மீட்டிங் முடிச்சுக்கலாமா? அதே மாதிரி 7 மணிக்கு கரெக்டாக வந்துடுங்க சார். ஒரு ரெக்வஸ்ட் பண்ணி கேட்டுக்கிறேன். ஏன்னா நம்ம லேட்டாக வந்தீங்க அப்படின்னா உங்களெல்லாம் வந்து உள்ளே கொண்டு வரதில் கொஞ்சம் சிரமம் இருக்குது. ஏன்னா அதனால தான் நான் வந்து லேட்டாக வந்தேன் அலோவ் பண்ண முடியாதுன்னு சொன்னது காரணமே, புதிதாக நண்பர்கள் வர்றாங்க. அந்த புதிதாக வர்ற நண்பர்களை வந்து நான் வந்து யார் என்னன்னு கேட்க முடியல. இப்போ இதுலேயே பார்த்தீங்கன்னா மீட்டிங் ஆரம்பிக்கும் போது ஒரு சிலர் வந்தாங்க. அவங்க யாருன்னு மட்டும் சொல்ல முடியுமா? இப்போ நான் மீட்டிங் ஆரம்பிக்கும் சொல்லுங்கள். ஓகே, புதுசாக யார் வந்தாங்கன்னு தெரியலையேம்மா எனக்கு. ஒரு யாரோ சுசின்னு சொல்லி ஒருத்தர் வந்திருக்கீங்களே, சுசின்னா யாருன்னு தெரிஞ்சுக்கலாமா? ஹலோ சுசி. இதுதான் இந்த மீட்டிங் ஆரம்பிச்சதுக்கப்புறம் வந்து சொல்லுங்க சுசி, உங்க பேர் என்ன, எந்த ஊர்? சுசி ஓகேம்மா, பங்கேற்ற அனைவருக்குமே நன்றி. விடைபெற்றுக்கலாம் எல்லாருமே. இந்த சுசி மட்டும் கொஞ்சம் வெயிட் பண்ணுங்க, யாருன்னு தெரிஞ்சுக்கணும். மீட்டிங் எப்படி இருந்துச்சு உங்களுக்கு? யூஸ்ஃபுல்லாக இருந்துச்சா? ஏன்னா நிறையா பேசணும்னு ஆசை தான். நம்ம மீட்டிங்கில் பேசுவோம், நம்ம நிறையா பேசலாம். நம்ம கூகுள் மீட்டில் பேசுவோம். ஓகே சார், தேங்க்யூ எல்லாருமே நன்றி. பேசலாம். சொல்லுங்க. இது இப்போ லீன் சேனல் ரிச் சேனல் சொன்னீங்களா, இதோட சொல்ல முடியுமா? ஏன்னா நீங்கள் சொல்லும்போது பாதி விட்டு கேட்டீங்க. நீங்கள் குரூப்பில் கேளுங்கம்மா, நான் குரூப்பில் சொல்கிறேன். ஏன்னா டைம் முடிஞ்சிருச்சு. ஹலோ, மிக்சர்னா அது வந்து ஒயிட் கலர் இருக்கும். எலக்ட்ரிக்கல் டிபார்ட்மெண்ட் ஒயிட் கலர் இருக்கும். மிக்சர்னா அது வந்து பிளாக் கலர் இருக்கும். அனிஃபா, நீங்கள் இப்போ நம்ம குரூப்பில் இருக்கீங்களா? அது வந்து ப்ரௌன் கலர் இருக்கும். ஹலோ, விஐபி பைக் நீங்கள் குரூப்பில் இருக்கீங்களா? என்னோட வாட்ஸ்அப் குரூப்பில் இருக்கீங்களா? இருக்குங்க. அப்போ அதை ஃபோட்டோ எடுத்து அப்படியே நம்ம குரூப்பில் போடுங்க. ஓகேங்களா? வாட்ஸ்அப் குரூப் இல்லைம்மா, நீங்கள் வந்து எனக்கு நான் உங்களுக்கு நான் லிங்க் அனுப்பலைன்னா எனக்கு கால் பண்ணுங்க. ஓகேயா? ஏன்னா நான் நிறைய பேர் வந்து ஆமாம் நான் இன்னைக்கு ஒரு क्वेश्चन சொல்லுங்க. பெட்ரோல் வாடகை வந்து ரிச் மிக்ஸ், கறி வாடகை வந்து கரெக்ட் மிக்ஸ் தானே சார்? ஆமாம். சூடான காப்பு வந்து லீன் மிக்ஸ். ஆமாம், லீன் மிக்சர். ஓகே சார், தேங்க்யூ சார். ஓகே, இது நீங்கள் வந்து வண்டி தொடர்றதுக்கு பிரிக்கிறதுக்கு முன்னாடியே கண்டுபிடிக்கலாம்.